ஹாய் ஆள், என்ன காலங்காலத்திலே ஈன்னு பல்ல காட்டி சிரிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு காலையிலே பழைய சோறு தான். பழைய சோறுக்கா எவ்வளோ பில்டப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த வதக்கின ஆனியன் கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். என்ன மாதிரி பழைய சோறு லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. அதனாலேயே மதியானம் சாப்பாடு எதுவும் செய்யாமல் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதாங்க அந்த வேலை, மந்த்லி பட்ஜெட் தாக்கல். இந்த வேலையை கையில் எடுத்தாலே 2 to 3 மணி நேரம் எப்படி ஓடுனே தெரியாது, சர்றன்னு ஓடிடும். அப்புறம் ஒரு வழியாக சீக்கிரமாகவே முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வெளில வந்து பார்த்தா எப்பயும் நம்மளோட பையா பானிபூரி கடை இருக்கும். எப்பயுமே இங்கே தான் சாப்பிடுவேன், ஏன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மசால் பூரி, காளான், பானிபூரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டிமார்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்குற வேலை இருந்துச்சு. சரி அப்படின்னு டிமார்ட் என்னமோ பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எப்பயுமே க்ளோசிங் டைமில் தான் வருவோம். வந்துட்டு அரக்க பறக்க எல்லாத்தையும் தேடிட்டு எடுத்துகிட்டு இருப்போம். அதுவும் இன்றைக்கி ஒரு சம்பவம் வேறு பண்ணியாச்சு. 5 கிலோன்னு நினச்சி 10 கிலோ கோதுமை பாக்கெட்டை வேறு தூக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் நைட் டின்னருக்கு 2 தோசையை போட்டு சாப்பிட்டுட்டு இந்த டே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.